கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாரிலே அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். புலம்பல் 3 அதிகாரம் 22 முதல் 25 ஆகிய வசனங்கள். நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அர்ப்பணிக்கிறேன், நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். கர்த்தருடைய கிருபையினாலே புதிய நாள் பேசுறதுக்கு எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதையே ஒரு சாட்சியா சொல்ல வேண்டியது. அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒருவனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுது. நம்ம மேல கிருபை தந்து நம்மளை நாள்தோறும் பாதுகாக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார், அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரையும் உள்ள பாவத்தெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தாச்சுன்னா, நாம் யோசித்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று எழுதப்பட்டிருக்கு. பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். பைபிள் இப்படிதான் ரெக்கார்ட் இருக்கு. நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். நாள்தோறும் கோபப்பட்டுட்டு நம்ம பாருங்க, இந்த நிமிஷம் வரை உயிரோட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன வார்த்தை, அது பொய்யா இருக்கலாம், உண்மை இல்லாத வார்த்தையா இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தையா இருக்கலாம், புறங்கூறுகிற வார்த்தையா இருக்கலாம். இப்படி 24 மணி நேரம் காலையில இருந்து நைட்டுக்குள்ள இன்னும் கண்கள் உள்ள பாவம் சிந்தனையில ஒரு உலகத்துல நம்ம வாழும்போது எத்தனை காரியம் குறை. இவ்வளவு பிரச்சனைகள் தான் 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும். சில நேரத்துல பரிசுத்தவான்களை தப்பா பேசிடுவாங்க, சில நேரத்துல புரிஞ்சுக்கிடாம மனைவியை கோவப்பட்டுருவாங்க, சில குடும்பத்துல புரிஞ்சுக்கிடாம பிரிஞ்சு போயிருந்தாங்க. எத்தனையோ சூழ்நிலை. தேவன் பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பூமியை உருவாக்குனார். ஆனால் மனுஷன் அக்கிரமம் செய்யும் போது பரலோகத்துல இருந்து தேவன் பார்க்காரு, மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை உருவாக்கிட்டு மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்மள்கிட்ட 1000 குறைகள் இருக்குன்னு தான் அர்த்தம். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற அர்ப்பணிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடிய ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நம்பி புதிய நாளை நாம் தொடங்குவோம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் என் பங்கு, எனக்கு வேற யாரும் இல்லை. நான் வியாபாரத்துல கஷ்டப்பட்டு வெளியில வரும்போது ஒரு அனாதை போல புறப்பட்டு போனேன், சொந்த தேசத்தை விட்டு. இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்க அப்படின்னா அது கர்த்தர் மட்டும்தான். உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. 24 மணி நேரம் கர்த்தர் கூட இருப்பார். சகல விதமான பாதுகாப்பு உண்டு.
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறோம். நம்மள்ட்ட சில மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிருவோம். அப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும். அப்படி கேட்போமா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்க கூட இருந்த ஆசீர்வாதம்ப்பா. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சதுரங்கள் அபிஷேகம் நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரப்பட்டும் உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவருடைய கையின் கிரியை ஆசிரியங்க, அவருடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, இந்த நாளையும் எல்லா கருத்திலும் கத்தர் கூட இருந்து பாதுகாத்துங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்துங்க. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோம் அவங்களுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. சகல குடும்பத்தையும் கத்தர் கூட இருந்து ஆசிரியங்க. இந்த நாளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் கத்தர் பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுது துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.